வணக்கம் நண்பர்களே, தமிழ் ஜிகே பைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் இந்த பதிவில் மனித உடல் பற்றிய பொது அறிவு கேள்விகளை பார்க்கலாம். இதில் நாம் பார்க்க போகும் கேள்விகள் மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி 1. மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? ஏ. கல்லீரல், பி. மூளை, சி. தோல், டி. இதயம். நமது உடம்பை ஒரு போர்வை போல் மூடியுள்ளது தோல்தானே. தோல்தான் உடம்பின் மிகப்பெரிய உறுப்பு. எனவே சரியான பதில் ஆப்ஷன் சி, தோல். கேள்வி 2. ஒரு வளர்ந்த மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? ஏ. 204, பி. 206, சி. 208, டி. 210. சரியான பதில் ஆப்ஷன் பி, 206. கேள்வி 3. மூச்சு மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் மூளை பகுதி எது? ஏ. செரிப்ரம், பி. செரிபெல்லம், சி. மெடுலா ஆப்லாங்கேட்டா, டி. ஹைப்போதாலமஸ். மூச்சு மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் மூளை பகுதி மெடுலா ஆப்லாங்கேட்டா. பதில் சி. மெடுலா ஆப்லாங்கேட்டா. கேள்வி 4. உலகளாவிய இரத்த தானம் யூனிவர்சல் டோனர் என அழைக்கப்படும் இரத்த வகை எது? ஏ. ஏபி பாசிட்டிவ், பி. ஓ பாசிட்டிவ், சி. ஓ நெகட்டிவ், டி. ஏபி நெகட்டிவ். இதில் ஏபி பாசிட்டிவ் வகை இரத்தமானது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் மற்றும் ஏபி பாசிட்டிவ் இரத்த வகை பிரிவினருக்கு உதவும். ஏபி நெகட்டிவ் இரத்த பிரிவானது ஏபி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அனைத்து ஏபி பாசிட்டிவ் அண்டு ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ் இரத்த பிரிவினருக்கு உதவும். ஓ பாசிட்டிவ் இரத்த பிரிவானது ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் இரத்த பிரிவினர் அனைத்து இரத்த வகை பிரிவினருக்கும் உதவும். ஆனால் ஓ நெகட்டிவ் மட்டும்தான் அனைத்து நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் இரத்த வகை பிரிவினருக்கு உதவும். சரியான பதில் ஆப்ஷன் சி, ஓ நெகட்டிவ். கேள்வி 5. இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது? ஆப்ஷன் ஏ. கல்லீரல், ஆப்ஷன் பி. சிறுநீரகம், ஆப்ஷன் சி. கணையம், ஆப்ஷன் டி. வயிறு. சரியான பதில் ஆப்ஷன் சி. கணையம். இன்சுலினை உற்பத்தி செய்து உடம்பை கட்டுக்குள் வைத்திருப்பது இந்த கணையம்தான். கேள்வி 6. மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? சேம்பர்ஸ். ஏ 2, பி 3, சி 4, டி 5. மனித இதயத்தில் மொத்தம் 4 அறைகள் உள்ளன. ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ பதில் சி 4. கேள்வி 7. சூரிய ஒளியால் மனித உடலில் உருவாகும் வைட்டமின் எது? ஏ. விட்டமின் ஏ, பி. விட்டமின் B12, சி. விட்டமின் சி, டி. விட்டமின் டி. சரியான பதில் ஆப்ஷன் டி, வைட்டமின் டி. இந்த விட்டமின் சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. டைரெக்டாகவே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதனால தான் எலும்புகள் பலப்படும். விட்டமின் டி கிடைக்கலன்னா நம்ம எலும்புகள் பலவீனமடைந்துவிடும். கேள்வி 8. கண்ணில் ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் பகுதி எது? ஏ. ரெட்டினா, பி. கார்னியா, சி. ஐரிஸ், டி. லென்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி. ஐரிஸ். இந்த ஐரிஸ் தான் நம் கண்ணில் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. கேள்வி 9. ஒரு ஆரோக்கியமான மனிதரின் சாதாரண உடல் வெப்பநிலை எவ்வளவு? ஏ. 35 டிகிரி செல்சியஸ், பி. 36 டிகிரி செல்சியஸ், சி. 37 டிகிரி செல்சியஸ், டி. 38 டிகிரி செல்சியஸ்.
சரியான பதில் ஆப்ஷன் சி 37 டிகிரி செல்சியஸ். நமது உடலின் வெப்பநிலை இதை விட அதிகமானால் நமக்கு ஃபீவர் வந்துடும். நம் உடலே எப்போதும் 37 டிகிரி செல்சியஸை தக்க வைத்து கொள்ளும். கேள்வி 10. நோய்களை எதிர்க்க மனித உடலுக்கு உதவும் அமைப்பு எது? ஏ ஜீரண அமைப்பு, பி சுவாச அமைப்பு, சி நோய் எதிர்ப்பு அமைப்பு, டி நரம்பு அமைப்பு. சரியான பதில் ஆப்ஷன் சி நோய் எதிர்ப்பு அமைப்பு, அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம். இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு தான் நமக்கு நோய் வந்தாலும் காப்பாற்றுகிறது, நோய் வராமலும் தடுக்கிறது. இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளும் விடைகளும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. தமிழ் ஜிகே பைட்ஸுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.